கைகளுக்கு உனக்கு கொடுமைப்படுத்துறவங்களுக்கு, உனக்கு கஷ்டம் கொடுக்கிறவங்களுக்கு, உன்னை ஏளனமா பேசுறவங்களுக்கு, உன்னை உதாசீனப்படுத்துறவங்களுக்கு ஆண்டவர் அவர்களுக்கு எல்லாம் விடுதலை கொடுத்து உன்னை கர்த்தர் தப்புவிப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை வைத்து சொல்லுங்க, கர்த்தாவே என்னை ஏளனமாய் பேசுகிறவர்களுக்கு, என்னை அலட்சியப்படுத்துகிறவர்களுக்கு, என்னை உதாசீனப்படுத்துகிறவர்களுக்கு கர்த்தர் எனக்கு விடுதலையை தருவீர். அவர்களுக்கு முன்பாக கர்த்தர் என்னை உயர்த்துவீர். கரங்களை தட்டி ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். சங்கீதம் 34 17 18 வாசிக்கலாம். ஸ்தோத்திரம். ரஹஷத். ஆமென். பாருங்க, நீதிமான்களுக்கு விடுதலை தரேன்னு சொல்றாரு. எப்ப? அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது கர்த்தர் அவர்களை அவர்களுடைய எல்லா ஸ்தோத்திரம் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு நீதிமானாகிய பிள்ளையாகிய நீங்கள் கூப்பிடும் பொழுது கர்த்தர் உங்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் உங்களை நீங்களாக்கி விடுகிறார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, காலம்தான். சத்தமா சொல்லுங்க, கொஞ்ச காலம்தான். இந்த கஷ்டம் மாறும், இந்த ஏமாற்ற காலம் மாறும். கண்ணீர்களுக்கு கர்த்தர் பதில் கொடுப்பார். அவர் என் ஜெபத்தை கேட்பார், உன்னுடைய ஜெபத்தையும் கர்த்தர் கேட்பார். கரங்களை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர்களை அவருடைய எல்லா உபத்திரங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். 18th verse. நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு ஆண்டவர் எப்படி இருக்கிறாரா? சில பேர் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க, ஆனா கல்யாணம் பேருக்கு தான். அந்த அம்மா பாதி நாள் அழுதுகிட்டே தான் இருக்கும். ஏன்னா அந்த ஐயா அம்மாட்ட பேச மாட்டார் நல்லா. அந்த ஐயாவுடைய அம்மா அந்த பிள்ளைகளை வந்து கொடுமைப்படுத்துவாங்க. இன்னும் தமிழ்நாடு கல்ச்சர்லாம் பார்த்தீங்கன்னா, இந்தியன் கல்ச்சர்லேயே நாத்தனார் கொடுமை நிறைய பேர் இருக்குது, கொழுந்தியார் கொடுமை, மாமியார் கொடுமை நிறையா இருக்குது. எப்படி என்ன பண்ணிட்டு வர்றது தெரியாது. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு யார் சமீபமா இருக்கிறாரா? யாரு சொல்லுங்க? சில சமயம் அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை வந்துடும். அண்ணன் தம்பியோட பேச மாட்டார், தம்பி அண்ணனோட பேச மாட்டார். ஆனால் ரெண்டு பேரும் ஆண்டோட பேசுவாங்க. அப்போ ஆண்டு என்ன தெரியுமா சொல்லுவாரு? நீ போய் முதல்ல மன்னிப்பு கேளு, முதல்ல ஒப்புரவு ஆகு. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமா இருந்து நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை ரட்சிக்கிறார். இங்கிலீஷ் பைபிள்ல ரொம்ப அழகா சொல்லியிருக்கு. The Lord is close to the broken hearted. He saves those who are crushed. அப்படியே ஆவியில உடைச்சப்பட்டு அப்படியே சமாதானம் இருக்காது. சிரிக்கணும்னு நினைப்பாங்க, சிரிக்க முடியாது. வாயை திறந்தாலே அப்படியே அழுக தான் வருது பாஸ்டர். அவ்வளவு துக்கம் தொண்டை அடைச்சிட்டு இருக்கு. நான் என்னமோ நல்லா இருக்கும் வாழ்க்கை நினைச்சேன், ஆனா என் வாழ்க்கையில ஏமாற்றம் ஏமாற்றம் ஏமாற்றம், போராட்டம் போராட்டம் போராட்டம், கஷ்டம் மேல கஷ்டம், நஷ்டம், அவமானம். என்ன பண்றது? என்னுடைய ஆவி நொறுக்கப்பட்ட நிலைமையிலே இருக்கிறது ஆண்டவரே. என்னுடைய இருதயம் அப்படியே ஆண்டவரே உடைஞ்சு போச்சு. சந்தோஷமா வந்து ஆண்டவரே, உலகத்துல எல்லாருக்கும் கிடைக்கிற அதே சந்தோஷத்தை தான் நானும் எதிர்பார்த்தேன். கஷ்டப்பட்டு வேலை செய்யற யாரும் என்னை அங்கீகரிக்கிறது இல்லை. நான் செய்கிற வேலையை மற்றவங்க எடுத்துட்டு போயிட்டு செஞ்சுட்டு நான் தான் செஞ்சேன்னு காட்டி ப்ரமோஷன் வாங்கிக்கிறாங்க. ஆண்டவரே, கஷ்டப்பட்டு 10-12 மணி நேரம் வேலை செய்யற எங்க மேனேஜர் வந்து அதை எடுத்துட்டு போயிட்டு அவரு தான் செஞ்சேன்னு சொல்லி ப்ரமோஷன் வாங்கிக்கிறார். எங்க அண்ணன் எல்லாத்துக்கும் முன்னாடி வரான், அவனுக்கு பின்னாடி அப்படியே நான் ஒரு ஷேடோ மாதிரி தான். ஆனா உண்மையிலே குடும்பத்துக்காக நான் தான் செய்யறேன். ஒரே ஆம்பளை பிள்ளையா பிறந்துட்டு நான் படுற கஷ்டம் யாருக்கு தெரியும்? அம்மாவை பார்க்கணும், தங்கச்சியை பார்க்கணும், அக்காவை பார்க்கணும், எல்லாவற்றையும் குடும்பத்தின் அலுவலை பார்க்கணும், அப்புறம் ஏன் பார்க்கணும். எத்தனை ஆண்கள் கஷ்டப்படுறாங்க தெரியுமா? ஒரு குடும்பத்துல ஒரே பிள்ளையா பிறந்துட்டு, அதுவும் பொம்பளை பிள்ளையா பிறந்துட்டு வயசான காலத்துல அம்மா அப்பாவை பார்க்க கூட முடியல. எப்படி பார்க்கறது? என் வீட்டுக்காரர் விடுவாரா? எங்க மாமியார் விடுவாங்களா தெரியலையே. எவனை எடுத்தாலும் அங்க போகிறேன். ஆண்டவரே, என் இருதயம் நொறுக்கப்பட்டிருக்கிறது ஆண்டவரே, என் ஆவி உடைக்கப்பட்டிருக்கிறது ஆண்டவரே. ஆண்டவர் சொல்றாரு, அவர் தான் உங்களை ரட்சிக்க போகிறார், அவர் தான் உங்களுக்கு சமீபமா இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் உங்களுக்கு சமீபமாய் இருக்கிறார்.
ஷதலஹரதலபா. 19வது வசனம். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். எல்லாவற்றிலும், அந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். தமிழ்ல ஏன் அப்படி எழுதுனாங்கன்னு தெரியாது. எல்லாவற்றிலும் இன்றுன்னு பரவாயில்ல, ஒரே வார்த்தையில முடிஞ்சிடும். எல்லாவற்றிலும் நின்று. உன் கஷ்டத்தின் மத்தியில தான் உனக்கு விடுதலை. ஆமீன். சத்தமா சொல்லுங்க. உன் போராட்டத்தின் மத்தியில தான் உனக்கு விடுதலை. ஆமீன் சொல்லுங்க. எங்க அவமானப்படுத்தினாங்களோ அங்கதான் உனக்கு உயர்வு வரும். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். எந்த இடத்துல போராட்டமோ அங்கதான் விடுதலை. ஆமீன். அதுதான் வசனம். அநேகமாய் இருந்தும் கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து இல்ல, எல்லாவற்றிலும் நின்று. ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு சத்தமா சொல்லுங்க. அதுதான் தமிழ் மொழிக்கு இருக்கிற ஒரு. இங்கிலீஷ் பைபிள்ல போட்டிருக்கு பாருங்க. The righteous person may have many troubles, but the Lord delivers him from all. அவ்வளவுதான். ஆனா தமிழ் பைபிள்ல அது எல்லாவற்றிலும் நின்று. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஏன் தெரியுமா? என் கூட ஏசப்பா இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கண்ணீர் விடுவேன், ஆனா இந்த கண்ணீர் ஆனந்த கண்ணீரா மாறும். பார்க்கலாம். யோசிப்பேன், ஆனா யோசனைக்கு மேலாக செய்கிற கர்த்தர் இருக்கிறார். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். துக்கம் வரும், ஆனா அப்படியே துதிக்க ஆரம்பிச்சுட்டா அந்த துக்கம் அப்படியே மறைஞ்சு போயிடும். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். கஷ்டம் நஷ்டம் இல்லாதவங்க யாருமே கிடையாது. அப்படி இல்லைன்னா நீ வெறும் ரோபாட்டா தான் இருக்க முடியும், இல்லைங்களா? ஒரு இயந்திரமா வாழ முடியும். அது கிடையாது வாழ்க்கை. இமோஷன்ஸை கொடுத்தவர் ஆண்டவர். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் தான் உன் கண்ணீரையும் துடைக்க போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பா. 20வது வசனம். அவனுடைய எலும்புகளை எல்லாம் காப்பாற்றுகிறார், அவைகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை. சங்கீதக்காரனை கொண்டு ஆண்டவர் தன்னுடைய மரணத்தை குறித்து எழுதின தீர்க்க தரிசன வார்த்தை இது. ஏசப்பா மரிச்சாரு, ஆனா ஒரு எலும்பு கூட உடையப்படல. ஆமீன் சொல்லுங்க. எத்தனை அடி அடிச்சாங்க தெரியுமா? அந்த சாட்டையில் எப்படி தெரியுமா இருக்கும்? ஒன்று சாட்டையில் வந்து ஒரு கொக்கி இருக்கும், இன்னொருல வந்து இரும்பு குண்டு இருக்கும். இரும்பு குண்டு அப்படிதான் ரோமன் இருக்கும். அதில் அடிச்சா அப்படியே பதியும். ஆனாலும் ஒரு எலும்பு கூட ஏசப்பாவுடைய உடம்புல உடையில. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படியே சதை கீறிட்டு வரும். ஏன்னா அந்த கொக்கி இருக்கும். சாட்டையில் அடிப்பாங்க, அப்படியே சதையை பிச்சுட்டு வரும். ஆனா ஒரு எலும்பு கூட உடையில. ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம நினைக்கிறோம் சும்மா போனாரு செத்துட்டாரு, எவ்வளவு கஷ்டப்பட்டார் தெரியுமா? ஆனால் ஆண்டவர் ஒரு எலும்பும் முறிக்கப்படுது. 22வது வசனம் வாசிங்க. கர்த்தர் தமது ஊழியக்காரரின் ஆத்துமாவை மீட்டுக் கொள்ளுகிறார். ஒரு ஆமீன் சொல்லுங்க. கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரரின், அவரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராது. தீர்க்க தரிசனமா சொல்லட்டா, உன்னை குற்றப்படுத்துவாங்க, ஆனா உன் மேல ஒரு குற்றமும் சுமராது. ஆமீன் சொல்ல மாட்டேங்கிறீங்களே. உன்னை கை நீட்டு குற்றப்படுத்துவாங்க, ஆனால் கை தலை குணுகி போவாங்க. ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்ன இந்த பொண்ணு அப்படி இருக்கிறா, இந்த பையன் அப்படி இருக்கிறான். ஆண்டவர் சொல்றாரு ஒரு குற்றமும் சுமராது. பாஸ்டர் நான் என்ன பண்ணிட்டேன் பாஸ்டர்? எல்லாருமே என்னைய தான் டார்கெட் பண்றாங்க, நான் அப்படி என்ன செஞ்சிட்டேன்? ஆண்டவர் சொல்றாரு ஒரு குற்றமும் உன் மேல சுமராது. The Lord will rescue his servants. No one takes refuge in him will be condemned. என்ன தெரியுமா அதுக்கு அர்த்தம்? ஆண்டவரை அடைக்கலமாய் கொண்டிருக்கிற உனக்கும் எனக்கும் குற்றம் வருவதில்லை. எத்தனை பேர் குற்றப்படுத்துவாங்க, ஆனா ஒரு குற்றமும் சேராது. ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு பேச சொன்ன காரியங்கள், கஷ்டத்தின் நடுவில் கர்த்தர் இரட்சகராய் இருக்கிறார். ஒரு ஆமீன் சொல்லுங்க. எது நடுவில்? கஷ்டத்தின் நடுவில் கர்த்தர். ஆதியாகமம் 15வது அதிகாரம். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. ஒரு 4 வாரத்துக்கு முன்னாடி கவலைப்படுவதிலேருந்து எப்படி வெளியில் வரணும்னு ஒரு சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கு இன்னும் நம்ம போகவே இல்லை. ஆவியானவர் என்ன சொல்றாரோ அதுதான் செய்ய முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். வாசிக்கலாமா? ஆதியாகமம் 15 2வது வசனம்.
அதற்கு ஆபிராம் கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர்? அடியேனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேன். என் வாழ்க்கையில ஒரு குறை இருக்குது ஆண்டவரே, நான் பிள்ளை இல்லாம இருக்கிறேன். தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணை கர்த்தனா, என் வீட்டுக்கு விசாரணை கர்த்தனா இருக்கிறானே என்றான். ஆபிரகாம் வாழ்க்கையில போராட்டம் இல்லையா? அவங்க அப்பா இறந்து போயிட்டாரு. அடுத்து என்ன செய்யணும் தெரியல. அவனுடைய சகோதரர் லோத்து அப்பா இறந்து போயிட்டார். 2 பேர் இழப்பு மாற்றி மாற்றி. வாழ்க்கையில அவனுக்கு குழந்தை கிடையாது. அவமானம். என்ன நடக்க போகுதுன்னு அவனுக்கு தெரியாது. ஆனா அவன் யார்கிட்ட போய் கண்ணீர் விட்டான்? ஆண்டவரே, நீர் எனக்கு எப்படி பிள்ளையை தருவீர்? அடியேனுக்கு நீர் என்ன செய்வீர்? நீ மனுஷனை கேட்காத, கர்த்தரை கேள். மனுஷன்கிட்ட கண்ணீர் விடாத, கர்த்தரை நம்பு. கர்த்தர் பதில் கொடுப்பார். ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னை விசுவாசித்தா பெரிய காரியங்கள் உனக்கு நடக்கும். 5வது வசனம் பாருங்க. 5வது அதே அதிகாரம் 5வது வசனம். அவன் நெக்ஸ்ட் ஒன் பாபா. அவர் அவனை வெளியே அழைத்து 6th verse வாசிக்கப்பா. சாரி, இங்கிலீஷ்ல 5th இல்ல 6th. அவன் கர்த்தரை விசுவாசித்தான். அவன் கர்த்தரை விசுவாசித்தான். அதை அவர் அவனுக்கு நீதியாய் எண்ணினார். இன்னைக்கு பிரச்சனை என்ன தெரியுமா? ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறாத காரணம் விசுவாசம் இல்லை. பாதி பேர் சொல்றாங்க பாவம் பாவம்னு. ஐயா, அவர் நீதிமான் மேலும் அநீதிமான் மேலும் மலையை வர பண்ணுகிறவர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எப்படியா ரோட்ல இருக்கிற பாவம் செய்யறவெல்லாம் ஆசீர்வாதமா இருக்கிறான், விசுவாசமா இருக்கிற உனக்கு ஏன் ஆசீர்வாதம்? என்ன விசுவாசம் கம்மி. இன்னைக்கு நிறைய பேர் சொன்ன ஏதோ தப்பு செய்யற, அதனால தப்பு செய்யறவன் கோடீஸ்வரனா இருக்கிறான். தப்பு செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறவன் தரித்திரனா இருக்கிறான். கரெக்டா இல்லையா? அவனுக்கு உனக்கு என்ன தெரியுமா வித்தியாசம்? அவன் விசுவாசிக்கிற அந்த கடவுள் அவனுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கிறார். எந்த கடவுள்? கல்லு மண்ணும். அவன் நினைச்சுக்கிட்டு ஆனா அவனுடைய வாழ்க்கையில சாபம் இருக்குது, அவனுடைய வாழ்க்கையில போராட்டம் இருக்குது. ஏன் தெரியுமா? அந்த கல்லு ஒரு டெம்பரரி ஆசீர்வாதத்தை தான் கொடுக்க முடியும். இயேசு ஒருத்தர் தான் நித்திய ஆசீர்வாதத்தை உனக்கு எனக்கு கொடுக்க முடியும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில காசு நிறைய இருந்துச்சு, செல்வ சீமானா இருந்தான். அநேக ஆடுகளையும் அநேக மாடுகளையும் அநேக மக்கள் அவனுக்கு வேலை செஞ்சாங்க. ஆனா வாழ்க்கையில ஒரு பெரிய குறை இருந்துச்சு. காசு பணம் மட்டும் வாழ்க்கையில இருந்தா சந்தோஷமா இருக்க முடியாது. கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் அவருடைய சித்தத்தினாலே வந்தால்தான் அது ஆசீர்வாதம். ஆமென் சொல்லுங்க. அப்ப அவன் கேட்கிற, அடியேனுக்கு நீர் என்ன தருவீர்? அப்ப நான் அவன் சொல்லியிருக்கேன், ஆண்டவர் உனக்கு தான் எல்லாமே கொடுத்துட்டேனே. அவன் கேட்கிறான், காசு கொடுத்துட்டீங்க ஆண்டவரே, பணம் கொடுத்துட்டீங்க, வீடு கொடுத்துட்டீங்க, வசதி கொடுத்துட்டீங்க, ஆனா எனக்கு ஒரு பிள்ளை இல்லை. ஆண்டவர் சொன்னார், உனக்கு நான் ஆசீர்வாதம் தருவேன். 4:5 நீங்க வாசிக்கோங்க. 6வது வசனம் சொல்லுது, அவன் கர்த்தரை, உனக்கு விசுவாசம் இருந்தா நீ விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியும். விசுவாசம் இருந்தால் சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியும். விசுவாசம் இருந்தால் வாழ்க்கையில முன்னேற்றத்தை காண முடியும். விசுவாசம் இருந்தால் உடைய வாழ்க்கையில விடுதலை இருக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அந்த விசுவாசம் இருக்குது, ஆனா விசுவாசம் குறைவா இருக்கிறது. ஆபிரகாமை காட்டிலும் நீங்கள் நான் பரிசுத்தவானா இல்ல. மோசேயை காட்டிலும் நீங்கள் நான் பரிசுத்தவானா இல்ல. தாவீதை காட்டிலும் நீங்கள் நான் பரிசுத்தவானா இல்ல. பேதுருவை காட்டிலும் பரிசுத்தவானா இல்ல. பவுலை காட்டிலும் நீங்கள் நான் பரிசுத்தவானா இல்ல. ஆனால் கர்த்தர் கிருபையினாலே நம்மை ரட்சித்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அவர் உன்கிட்ட என்னடியும் கேட்கிறது, இந்த விசுவாசம் எங்கே? Where is your faith? விசுவாசம் எங்கே? உனக்கு விடுதலை வேணுமா? விசுவாசம் இருக்கணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாய் எண்ணினார். பாஸ்டர், விசுவாசம் இருக்குது, இந்த மாசத்தை ஓட்டுறதுக்கு விசுவாசம் இருக்கு, கார் வாங்க விசுவாசம் இல்லை. விசுவாசம் இருக்குது, ஆனா வீடு கட்டுற அளவுக்கு விசுவாசம் இருக்குது, ஆனா குழந்தை பிறக்குமான்னு எனக்கு தெரியல. அப்போ உனக்கு விசுவாசமே இல்லைன்னு அர்த்தம். கடுகு அளவு விசுவாசம் இருந்தா போதும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எப்படிப்பட்ட அளவு விசுவாசம்? கடுகு அளவு விசுவாசம். Faith that is the size of a mustard seed. கடுகு அளவு விசுவாசம் இருந்தா போதும், மலையே பெயர்ந்து போகும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உன் வாழ்க்கையில இருக்கிற எல்லா துன்பம், துக்கம், கஷ்டம், அவமானம் மறையணுமா? நீ இயேசுவை விசுவாசி, இயேசுவை மட்டுமே விசுவாசி. ஆமென். ரொம்ப முக்கியம். விசுவாசம் இல்லாததுனால
ஆபிரகாமுடைய வாழ்க்கையில 25 வருடம் தடை. அந்த 25 வருஷம் ஆபிரகாமுக்கு யாரும் குறை சொல்ல மாட்டாங்க. அந்த கால சூழ்நிலையில ஒரு பொண்ணு குழந்தை இல்லைன்னா பொம்பளையத்தான் மலடின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கும் அப்படித்தான் சொல்றாங்க இல்லையா? அந்த காலத்தில் எப்படின்னா, குழந்தை பிறக்கலன்னா 2வது கல்யாணம் பண்ணிக்கலாம், விடு பரவாயில்ல. இந்த பொண்ணு குழந்தை பிறக்கலையா, நம்ம வேற ஒரு குழந்தை மனைவியை வச்சு. இன்னைக்கு ரொம்ப அட்வான்ஸ்ட் ஆயிட்டாங்க. சரகேட் மதர், வாடகை தாய் இல்லைங்களா? 10 மாசம் நான் பிள்ளையை பெற்று கொடுக்குறேன், எனக்கு இவ்வளோ காசு கொடுங்க. ஓ டெக்னாலஜி, ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட். நீ என்னதான் பண்ணாலும் ஆண்டவர் கற்பத்தை திறந்தா தான் ஆசீர்வாதம். ஆமீன் சொல்ல மாட்டேங்கிறீங்களே? அது ஆண்டவர் ஒருத்தர் தான் திறக்கணும். ஆமீன் சொல்லுங்க. நீ எவ்வளோ மெடிசன் வேணா எடு, ஆனா ஜெபிச்சுட்டு எடு, கர்த்தர் உதவி செய்வார். எவ்வளோ ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் வேணா போ, விசுவாசத்தோட ஜெபி, ஆண்டவர் அற்புதத்தை செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அவன் விசுவாசிச்சது வீடுக்கு இல்லை, காருக்கு இல்லை, பங்களாக்கு எல்லாம் ஆண்டவர் கொடுத்துட்டார் அவனுக்கு. எனக்கு ஒரு பிள்ளை இல்லை ஆண்டவரே. ஆனா அதுதான் அவன் வாழ்க்கையில் ஒரு பெரிய துக்கமா இருந்துச்சு. நான் காலைல கேட்கிறேன், உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய துக்கமா இருக்குது? என்கிட்ட நீங்க சொல்ல வேணாம். உங்க வாழ்க்கையில ஒரே ஒரு காரியம் எல்லாத்த விட பெரிய பாரமா இருக்குது எனக்கு அப்படின்னு நீங்க சொல்ற அந்த காரியத்தை ஒரு நிமிஷம் அப்படியே கண்களை மூடி அப்பா கிட்ட சொல்ல போறோம். சோதரம் ஆண்டவரே, எனக்கு விடுதலை தர போறீங்க ஆண்டவரே. ரிஹபாலா சோதோரு யங்கரபா, விடுதலையை தாரும், விடுதலையை தாரும். ஷிலஹாத் யங்கரபா, விடுதலை, விடுதலை இயேசுவின் நாமத்தினால ஜெபிங்க பார்க்கலாம். கர்த்தர் விடுதலை தருகிறார். சலஹாதார் யங்கரபரவரா ஷெட்டெலேர் யங்கலரதியந்தரபா. ஆண்டவரே விடுதலை தாங்க ஆண்டவரே, விடுதலை தாருங்க ஆண்டவரே, விடுதலை தாரும் ஆண்டவரே. ஷலரஹாதியந்தரபா ஷெட்டெலேஹேரபரதியந்தரபா. ஸ்தோத்திரம். நீ ஜெபிக்கிறது கர்த்தர் கேட்டு இருக்கிறார். நீ ஜெபிக்கிற காரியத்துக்கு நிச்சயமா கர்த்தர் பதிலை கொடுப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். 15வது அதிகாரம். ஷலஹார் யந்தலரபரபரபா ஷெட்டெர் யங்கலதரபரா. 18வது வசனம், chapter 15 verse 18. வாசிங்க பார்க்கலாம் வேகமா. அந்நாளிலே கர்த்தர் ஆபிரகாமோடே உடன்படிக்கை பண்ணி, கர்த்தர் ஆபிரகாமோடே உடன்படிக்கை பண்ணி, எகிப்தின் நதி துவங்கி ஐபிராத்து நதி என்னும் பெரிய நதி மட்டும் உள்ளதும், கேனியரும் கெனிசியரும் கத்மோனியரும் ஏத்தியரும் பெர்சியரும் ரெபாய்மீரும் எமோரியரும் கானாரியரும் கிர்காசியரும் எபூசியரும் என்பவர்கள் இருக்கிறதுமான இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு கொடுத்தேன் என்றார். உன் சந்ததிக்கு கொடுத்தேன். இங்க தான் விசுவாசம் வேணும். குழந்தையே இல்லை, ஆனா ஆண்டவர் உடன்படிக்கை பண்றார். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன ஆண்டவரே, எல்லாமே கொடுத்துட்டீங்க, பிள்ளை இல்லை, கஷ்டம். ஆனா ஆண்டவர் என்ன பண்றாரு? உனக்கு எனக்கு நடுவில் ஒரு உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கை பண்றப்ப இதுதான் நடக்கும். இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு கொடுத்தேன். ஆபிரகாமுக்கு யாரு கொடுத்தாரு? ஆண்டவர் சொன்னார், நீ வேணா இன்னைக்கு கஷ்டத்தை பார்க்கலாம், நான் ஒரு நல்ல எதிர்காலத்தை பார்க்கிறேன். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். உனக்கு வேணா இன்னைக்கு போராட்டமா இருக்கலாம், ஆனா நான் பார்க்கிறது ஒரு விடுதலையான எதிர்காலம். அவர் ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு குழந்தை இல்லாம அவன் யோசிக்கலாம், ஆனா ஆண்டவர் சொன்னார், உன்னோட ஒரு உடன்படிக்கை பண்ண போகிறேன். அந்த உடன்படிக்கை என்ன தெரியுமா? இந்த தேசங்களை உன் சந்ததிக்கு கொடுக்க போகிறேன். ஒரு ஆமீன் சொல்லுங்க. இல்லாததை இருக்கிறவைகளாய் அழைக்கிற தேவன் அவர். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஏமாற்றத்திலிருந்து உங்களை விடுதலை செய்கிற தேவன் அவர். ஆமீன் சொல்லுங்க. விடுதலை கொடுக்கவே அவர் இந்த நாளிலே வந்திருக்கிறார். ஒரு ஆமீன் சத்தமா சொல்லுங்க. நீ எது இல்லைன்னு நினைக்கிறியா? அதுதான் கண்ணை மூடி ஜெபிக்க சொன்னேன். ஆண்டவர் தருவார். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அவன் போய் ஜெபிச்சான். ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். அவன் ஆண்டவரை விசுவாசித்தான். வாக்குத்தத்தத்தின் பிள்ளையை பெற்றுக்கொண்டான். ஆமென் சொல்ல மாட்டேங்கிறீங்களே? நீ கேட்ட காரியம் நிச்சயமா வரும். நீ ஜெபித்த காரியத்திற்கு பதில் கர்த்தர் கொடுப்பார். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஏன்னா இது ஆண்டவர் சொன்ன வார்த்தை. ஒரு ஆமென்.
வசனம் பாருங்க சொல்லுது, அதே அதிகாரம் 15வது அதிகாரம் 7-8 வாசிங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். பின்னும் அவர் அவனை நோக்கி, இந்த தேசத்தை உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் பொருட்டு உன்னை ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்திலிருந்து அழைத்து வந்த கர்த்தர் நானே. ஸ்தோத்திரம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். For every miracle there is a process involved. For every breakthrough there is a protocol to be followed. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படின்னா எடுத்தோடனே குழந்தையெல்லாம் கொடுக்க மாட்டேன்பா, முதல்ல உன்னை அந்த தேசத்துலேருந்து வெளியில் நான் தான் கொண்டு வந்தேன். கல்தேய தேசம்னா என்னது? பாபிலோனிலிருந்து, இங்கிலீஷில் பாபிலோன் தேசத்திலிருந்து, நீ வணங்கி கொண்டிருந்த விக்கிரகத்திலிருந்து, நீ ஆட்கொள்ளப்பட்ட அந்த மதவாதத்திலிருந்து உன்னை எடுத்து இந்த தேசத்திற்கு வர பண்ணியிருக்கிறேன். அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இரண்டாவது, அடுத்த வசனம் 8வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். அதற்கு அவன் கர்த்தராகிய ஆண்டவரே, நான் அதை சுதந்தரித்துக் கொள்வேன் என்று எதினால் அறிவேன் என்றான். எப்படி ஆண்டவரே இதை நான் அறிந்து கொள்வேன்? வாசிங்க அடுத்த வசனம். அதற்கு அவர் 3 வயது கிடாரியையும் 3 வயது வெள்ளாட்டையும் 3 வயது ஆட்டுக்கடாவையும் ஒரு காட்டுப்புறாவையும் ஒரு புறா குஞ்சையும் என்னிடத்தில் கொண்டு வா. ஆண்டவர் கேட்கிறாரு, அங்கேருந்து விடுதலை பண்ணிட்டு ஜெபிச்சேன், ரெண்டாவது உன்னை விடுதலை பண்ணிட்டேன், நான் உனக்கு தேசத்தை சொல்றேன், விசுவாசிக்கிற. அவன் கேட்கிற, எப்படி நான் நம்புறது? bring me a sacrifice. ஆண்டவருக்கு என்று சொல்லி அந்த பலிபீடத்தில் எதை கொடுக்க போற? காசு பணமா? வேணாம். துணிமணியா? வேண்டாம். ஆண்டவர் சொல்றாரு, உன்னையே நீ அர்ப்பணி, என் சித்தத்துக்கு உன்னையே அர்ப்பணி. ஆமென் சொல்லுங்க. என்னுடைய நேரத்தில் நடக்கும்படி உன்னை நீ அர்ப்பணி. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆபிரகாமுக்கு காட்டுப்புறா சொன்னாரு, ஆனா உனக்கு எனக்கு என்ன தெரியுமா சொல்ற? உன்னையே நீ அர்ப்பணி. ரோமர் 12:2 வாசிங்க சீக்கிரம். ரோமர் 12:2 சீக்கிரம். ஹல்லேலூயா, சீக்கிரம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகுகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். அல்லாமலும் ஃபர்ஸ்ட் வர்ஸ் இன் யுவர் லாங்குவேஜ். அப்படி இருக்க வாசி கரெக்ட். அல்லாமலும் அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான எப்படி கொடுக்கணுமா? ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களுக்கு. ஆமென் சொல்லுங்க. இதுவே நீங்கள் செய்யத்தக்க, வாசிங்க, செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. இன்னைக்கு ஆண்டவர் ஒன்ட்ட வந்து புறாவை கேட்கல, ஆடை கேட்கல. ஆண்டவர் சொல்றாரு, உன்னை நீ ஜீவ பலியாய் கொடு. இன்னைக்கு உன் வாழ்க்கையில் அற்புதம் வேணும்னா நீ ஆண்டவருக்கு உன் வாழ்க்கையை கொடுத்து தான் ஆகணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு உன் வாழ்க்கையில போராட்டங்கள் மறையணும்னா நீ விசுவாசித்தால் மாத்திரம் போதாது, நீ ஆண்டவருக்கு முழுமையாய் அர்ப்பணித்து ஆக வேண்டும். அப்படியே கண்களை மூடி சொல்லுங்க, ஆண்டவரே, ஐ சரண்டர் மை செல்ஃப். என் வாழ்க்கைய முழுவதுமாக ஜீவ பலியாக ஆண்டவரே நான் அர்ப்பணிக்கிறேன், எனக்கு விடுதலையை தாரும். 16வது அதிகாரம், ஆதியாகமம் 16வது அதிகாரம். ஷிகராலாதாரியாகாராபா. வாசிங்கப்பா. ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராய்க்கு பிள்ளை இல்லாதிருந்தது. எகிப்து தேசத்தாளாகிய ஆகார் என்னும் பேர் கொண்ட ஒரு அடிமை பெண் அவளுக்கு இருந்தால், சாராய் ஆபிரகாமை நோக்கி, நான் பிள்ளை பெறாதபடி கர்த்தர் என் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார், என் அடிமை பெண்ணோடு சேரும், ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும் என்றாள். பாருங்க, இன்னைக்கு பிரச்சனை என்னன்னா, அந்த காலத்தில் ஒரு பெண்ணுக்கு பிள்ளை இல்லைன்னா 2 காரியம் நடக்கும். ஒன்று வந்து சமூகத்தினால ஒதுக்கப்படுவான், 2வது கணவனால் ஒதுக்கப்படுவான். கணவனால் ஒதுக்கப்பட்டால் அவளுக்கு எதிர்காலம் கிடையாது, அவளுக்கு ஒரு அடையாளம் கிடையாது. இன்றைக்கி மாடர்ன் டே பெண்கள் வேலை செய்கிறாங்க. அன்னைக்கெல்லாம் வந்து கார்ப்பரேட் கம்பெனி கிடையாது, வேறு வேலை கிடையாது. இன்றைக்கி மாடர்ன் டேயில் இருக்கிறவங்க, நீ என்ன நானே சம்பாதிக்கிறேன், நீ இல்லைன்னா என் வாழ்க்கையை நானே பார்த்துக்கிறேன்னு போயிடுவாங்க.
அப்படி நிறைய பேர் சோத்திரம், கர்த்தர் உனக்கு வேலை கொடுத்துருக்கிறார், உன்னால சுயமா நிற்க முடியுது. ஆனா சாராயுடைய காலத்துல அப்படி கிடையாது. அவளாலே என் குடும்பம் கட்டப்படும், என் வீடு கட்டப்படும். ஏன்? பிள்ளைகள் இல்லைன்னா அந்த வீடு இல்லைன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். ஆனா இன்னைக்கு பிள்ளை இல்லாத எத்தனையோ பேர் சந்தோஷமா தான் இருக்கிறாங்க. கணவன் மனைவி சந்தோஷமா தான் இருக்கிறாங்க. நான் சுத்தி இருக்கிறாங்க பாருங்க. உன் வாழ்க்கையில பிரச்சனையே இந்த சுத்தி இருக்கிறவங்கனால தான். எத்தனை பேர் சொல்றீங்க ஆமென்? கணவன் மனைவி ரொம்ப சந்தோஷமா தான் இருப்பாங்க. சுத்தி இருக்கிற உடனே கல்யாணம் ஆகாத வரைக்கும் எப்ப படிச்சு முடிச்சோன்னே எப்ப படிச்சு முடிச்சோன்னே எப்போ வேலை, வேலைக்கு வந்தோடனே எப்போ கல்யாணம், கல்யாணம் ஆனோடனே எப்போ குழந்தை. கரெக்டா இல்லைங்களா? குழந்தை எந்த ஸ்கூல்ல போட போற, குழந்தை வந்தோடனே எப்போ வீடு கட்ட போற சொல்லுங்க. இந்த சுத்தி இருக்கிற சமூகம் உன்னை சும்மாவே விடாது. இன்னைக்கு நீ வாழ்க்கையில ஒரு முடிவு எடுக்கணும். சமூகத்துக்கு வாழ்றியா இல்ல ஆண்டவருடைய சமூகத்துக்கு முன்பாக நிற்க விரும்புறாயா? ஆமென் சொல்லு. சொசைட்டிக்காக வாழ்றியா ஆண்டவருக்காக வாழ போறியா? ரொம்ப முக்கியமான காரியம். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் திஸ். அவளாலே என் வீடு. அப்ப சாராயோட நம்பிக்கை எது மேல இருந்துச்சு? ஆகாரின் மேல. ஆபிரகாமுடைய நம்பிக்கை யார் மேல இருந்துச்சு? ஏசப்பா மேல. ஆமென் சொல்லுங்க. அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை கர்த்தர் அவனுக்கு நீதியாய் எண்ணினார். ஆனா சாரா சொல்றா, இந்த ஆகாரின் மூலமாக என் வீடு கட்டப்படும். இல்லையா? கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவரின் பிரயாசம் விருதா. குழந்தைய கொடுக்கணும்னா அவர் தான் கொடுக்கணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கல்யாணம் பண்ணுனா அவர் தான் பண்ணி வைக்கணும். வீடை கட்டணும்னா அவர் தான் கட்டணும். வேலை வேணும்னா ஆண்டவர் தான் வேலை கொடுக்கணும். சுகம் கொடுக்கணும் ஆண்டவர் தான் கொடுக்கணும். ஆமென் சொல்லுங்க. இதெல்லாம் உன் கையில என் கையில கர்த்தருடைய கைகளிலே இருக்கிறது. அதற்கு தான் உன்னை ஜீவ தகன பலியாய் அர்ப்பணிக்க வேண்டும். அதுதான் நீ ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க வேண்டும். ஆண்டவர் மேலே விசுவாசமாய் இருக்க வேண்டும். என்ன பாஸ்டர், ரோட்ல இருக்கிற ஹோம்லெஸ் பீப்புளுக்கெல்லாம் குழந்தை இருக்குது, எனக்கு குழந்தை இல்லையேன்னு எத்தனையோ விசுவாசிங்க கேட்டுக்கிறாங்க. உண்மையில ஸ்லம்ல இருக்கிறவங்க எல்லாம் 4 குழந்தை வச்சிருக்கிறாங்க. நான் ஆண்டவர்கிட்ட கேட்கறது ஒரே ஒரு குழந்தை. ஏன் எனக்கு அந்த குழந்தையை ஆண்டவர் தர மாட்டேங்கிறார்? எனக்கு தெரிஞ்ச ஒரே பதில் இதுதான். எல்லாவற்றையும் ஏற்ற காலத்தில் நேர்த்தியாய் செய்கிற கர்த்தர் அவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவ்வளவுதான். அவனுக்கு அது நேரம் ஆசீர்வாதம், ஓ நேரம் இன்னும் வரல. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு ஆமீன் சொல்லுங்க. அதனால பக்கத்தில் பார்த்து கம்ப்ளைண்ட் பண்ணி கம்பேர் பண்ணா உன் வாழ்க்கையில சோகம் வரும். ஆண்டவரை பார்த்து துதிச்சுக்கிட்டே இருந்தீன்னு வச்சுக்கவேன், ஏற்ற வேலையிலே கர்த்தர் ஆசீர்வாதத்தை. ஆமீன் சொல்ல மாட்டேங்கிறீங்க. பாருங்க, எந்த சூழ்நிலையிலும் மனுஷன் மேல நம்பிக்கை வைக்காதீங்க. தயவு செஞ்சு சொல்றேன், எந்த சூழ்நிலை எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் ஏசப்பா மட்டும் நம்புங்க, கர்த்தரை மட்டும் நம்புங்க. உங்களுக்கு விடுதலை நிச்சயமாகவே. அவளாலே என் வீடு கட்டப்படும். சாராயின் வார்த்தைக்கு ஆபிரகாம் செவி கொடுத்தான். ஆனா ஒரு காரியம் அவன் நல்லா கரெக்டா சொன்னான். அந்த ஒரு காரியம் என்ன தெரியுமா? கர்த்தர் என் கர்ப்பத்தை, அதுதான் உண்மை. மனுஷனால கர்ப்பத்தை அடைக்கவும் முடியாது, கர்ப்பத்தை திறக்கவும் முடியாது. இயேசு ஒருத்தனால தான் கர்ப்பத்தை திறக்கவும் முடியும், கர்த்தர் முடியும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் ரொம்ப தெளிவா சொன்னார், கர்த்தர் என் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார். ஒருவேளை இவராலே என் வீடு. ஆண்டவருக்கும் உதவி தேவையில்லை, நம்பிக்கை மட்டும்தான் தேவை. ஆண்டவருக்கும் உதவி தேவையில்லை, விசுவாசம் மட்டும்தான் தேவை. நீ நம்பு. விசுவாசிக்கிறவன் பதறான். ஆமென் சொல்ல மாட்டேங்கிறீங்களே. விசுவாசியே நீ கலங்காதே, பதறாதே. விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த விசுவாசம் தான். Don't put your trust in man. Don't put your hope in another human being. Always put your trust in God. ஒரு மனுஷன் நல்லவன் தான், கூட இருப்பான். ஆனா கர்த்தர் தான் நம்மோடு எப்போது இருப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
ஒரு ஆமீன் சத்தமா சொல்லுங்க. 4வது வசனம் வாசிங்க. அவன் ஆகாரோடு சேர்ந்தபோது அவள் கர்ப்பம் தரித்தாள். அவள் தான் கர்ப்பவாதி ஆனதை கண்டபோது தன் நாச்சியாரை அவ என்ன பண்ணாலாம்? அற்பமாக எண்ணினாள். அற்பமாய். இங்கதான் நீ நல்ல காரியத்தை புரிஞ்சுக்கணும். ஏன் ஆண்டவர் ஆகாருடைய கற்பத்தை திறந்தால் சாராவுடைய கற்பத்தை திறக்கவில்லை? உங்க வாழ்க்கையில ஒரு நிமிஷம் அப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். ஆண்டவரே, நான் சர்ச்சுக்கு போறேன், நான் ஜெபிக்கிறேன், எனக்கு தான் நீங்க வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறீங்க. சர்ச்சுக்கே போறதில்லை எங்க அண்ணன், எங்க அக்கா விசுவாசியே இல்லை, ஆனா அவங்களுக்கு எல்லாமே நல்லா நடக்குது, என் வாழ்க்கையில மட்டும் நடக்கலையே. இப்பதான் உங்களுக்கும் எனக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. சரி, நல்லா கேட்டுக்கோங்க. நான் ஆபிரகாம் நீங்க நினைச்சுக்கோங்க. இங்கே சாராள் இருக்கிறார். ஆண்டவர் யாரோட பேசினாரு? ஆபிரகாமோடு பேசினார். ஆபிரகாம் விசுவாசித்தான், வெயிட் பண்ணினான். சாராளோடு ஆண்டவர் பேசினதை ஆபிரகாம் சொல்லி இருந்தாலும் சாராய் விசுவாசிக்காததினாலே ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை அவள் பெற்றுக்கொள்ளவில்லை. இன்னைக்கு நல்லா தெரிஞ்சுக்கோங்க, விசுவாசம்னா குடும்பமே விசுவாசத்தில் இருக்கணும். பார்க்கலாம், கணவன் மட்டும்தான் விடுவா, கணவன் மனைவி விசுவாசத்தில் ஒற்றுமையா இருக்க. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கற்பம் தரிச்சிட்டா அவர் என்ன பண்ணா? தன் நாச்சியாரை அவள் ஏலமாய் அற்பமாய் எண்ணினாள். பை தி வே, அவள் வப்பாட்டி கிடையாது, லீகலாக கல்யாணம் பண்ணியிருக்கிறான், தன் மனைவியாக எடுத்துக்கொண்டான் பைபிள். புரியுதுங்களா? அவள் என்ன நினச்சா, ஒரு மனைவி வந்தா என் குடும்பம் கட்டப்படும். ஆண்டவர் சொன்னா, அவளால் உன் குடும்பத்தான் ஒடியும், உன் குடும்பத்தான் ஒடியும். ஹூரா ஷாட்டா. நான் தீர்க்க தரிசனமாக சொல்லிட்டா, நல்லா கேட்டுக்கோங்க. வாழ்க்கையில் யாரை நம்பி ஏமாந்து நடு ரோட்டில் நிற்கிறீங்களோ, கர்த்தர் இன்னைக்கு நீங்கள் நம்புனீங்கன்னா கர்த்தர் எல்லார் நடுவில் உங்களை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். ஒரு ஆமீன் சத்தமாக சொல்லுங்க. எங்கே நீங்கள் உடைக்கப்பட்டீங்களோ அங்கே தான் உயர்வு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? Samuel, I want you to come and play. This music is very disturbing. Jesus. Hallelujah. வாசிக்கலாமா? 5வது வசனம். அப்பொழுது சாராய் ஆபிரகாமை நோக்கி, எனக்கு நேரிட்ட அநியாயம் முதுமேல் சுமரும், உம்முடைய மடியிலே கொடுத்தேன் அடிமை பெண்ணை, அவள் தன் கற்பவதியானதை கண்டு என்னை அற்பமா எண்ணுகிறார். கர்த்தர் எனக்கு உமக்கும் நடுவாக நின்று நியாயம் தீர்ப்பாராக. அதாவது கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டுவாங்களாம். பார்த்துருக்கீங்களா? பிரச்சனையை வழியே போய் வம்ப இழுத்து வந்துட்டு பிரச்சனைன்னு சொல்றது யாரு? சாராள். ஆபிரகாம் கேட்டானா எனக்கு ஆகார் கொடுன்னு? ஆபிரகாம் கேட்கலையே, அவன் பேசாம ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணான். 15வது அதிகாரத்தில், ஆண்டவரே எனக்கு அடியேனுக்கு என்ன தருவீர்? எனக்கு குழந்தை இல்லை. ஆண்டவர் சொல்றா தருவேன். அவன் போய் சாராள்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணல, அவன் போய் மக்கள்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணல. ஆனா விசுவாச குறைவா இருந்தா சாரா என்ன பண்ணா? போய் புலம்பி ஆண்டவருக்கே உதவி செய்யறேன்னு சொல்லிட்டு இப்ப தன்னுடைய வாழ்க்கையில கஷ்டத்தை ஏற்படுத்தி கொண்டாள். பாருங்க, வாழ்க்கையில அவமானம் நிச்சயம், ஆனா அதுக்காக ஆண்டவரை விட்டு நீ போயிடக்கூடாது. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். வாழ்க்கையில போராட்டம் நிச்சயம், ஆனா அதற்காக நீ உன்னுடைய விசுவாசத்தை இழந்து போய் விடக்கூடாது. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ரொம்ப தெளிவான காரியம். இன்னைக்கு இப்போ கல்யாணம் ஆயிரும். சாரி, இன்னைக்கு ஒரு ஆண்டவர் பேசுறது தான் பேசட்டும், பரவாயில்லையா? கல்யாணம் ஆகல, 6 மாதம் ஆயிடுச்சு, கல்யாணம் ஆயிடுச்சு, 6 மாதம் ஆச்சு, குழந்தை இல்லை. அம்மா சொல்லுவாங்க, என்னடா ஹாஸ்பிட்டல் போகலாமா? ஆனால் அவங்களுக்கு தெரியாது, கணவன் மனைவி பேசியிருப்பாங்க, நம்ம ஒரு 2 வருஷம் இந்த கல்யாணத்துக்கு வாங்கின கடன் எல்லாம் அடைச்சிட்டு நமக்குன்னு ஒரு வீடை ரெடி பண்ணிட்டு அப்புறமேட்டு நம்ம குழந்தைய, இப்போ குழந்தை பெற்றாலும் நம்ம 2 பேர் வேலைக்கு செய்கிறோம், யாராச்சும் ஒருத்தர் வேலையை விடணும், யார் பிள்ளையை பார்த்துக்குவா, இவங்களாம் ஒரு பிளானிங் பண்ணியிருப்பாங்க. ஆனால் மகன்கிட்ட வந்து அம்மா சொல்லுவாங்க, என்னடா ஹாஸ்பிட்டல் போகலாமா? மகன் இல்லைம்மா பரவாயில்ல அப்புறம் பார்த்துக்கலாம். உடனே என்ன பண்ணுவாங்க? மாமியாருக்கு ஃபோன் பண்ணி, என்னாச்சு சம்பந்தக்காரங்களுக்கு, நீங்கள் கூட்டிகிட்டு போகிறீங்களா இல்லை நான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போட்டா? இதெல்லாம் நிறைய குடும்பத்தில் வந்து கண்ணீர் விட்டு ஜெபிச்சிருக்காங்க என்கிட்ட. பாஸ்டர், என்னால் இதை ஹேண்டில் பண்ண முடியல பாஸ்டர், சுத்தமாக முடியல.
எங்களுக்கு நடுவுல குழப்பத்தை கொண்டு வரதுக்குன்னே சில பேர் இருந்து அவங்க தான் கடவுள் மாதிரி எங்க வாழ்க்கையில இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் ஏற்ற நேரத்தில் தருவார்னு நாங்க விசுவாசமா இருக்கிறோம். ஐயோ ஸ்தோத்திரம். கர்த்தர் எனக்கு உமக்கு நடுவாக நின்று நியாயம் தீர்ப்பாராக. ஆண்டவர்லாம் நியாயமே தீர்க்கல. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா ஆண்டவர் ஆபிரகாம் கூட இருந்தார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா ஆபிரகாம் தப்பே செய்யல. ஒரு ஆமென் சத்தமா சொல்லுங்க. வேதத்தின்படி அவன் ஆண்டவரை விசுவாசித்தான். ஆண்டவர் அவனுக்கு நல்ல ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு. ஆண்டவர் எனக்கு ஈசாக்கு முன்பாக இஸ்மவேல் என்னும் ஒரு மகனை கர்த்தர் கொடுத்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீ விசுவாசா கர்த்தருடைய மகிமையை காண்பாய். ஆமென் சொல்ல மாட்டேங்கிறீங்களே? சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பாருங்க. இந்த வசனம் வாசிக்கலாம். ஸ்தோத்திரம். ஓ 6வது வசனம் வாசிக்கலாம். அப்படியே எந்திரிச்சு நின்று வாசிக்கலாம். ஸ்தோத்திரம். ஓ ரபா ஷாட்டலா ரேகாரா. அப்பொழுது ஆபிரகாம் சாராயை நோக்கி, இதோ உன் அடிமை பெண் உன் கைக்குள் இருக்கிறாள், பார்வைக்கு நலமானபடி அவளுக்கு செய் என்றான். அப்பொழுது சாராய் அவளை கடினமாய் நடத்தினபடியால் அவளை விட்டு ஓடி போனாள். அவ ஆபிரகாம் விட்டு ஓடி போல. யாரை விட்டு ஓடி போனா? வேத வசனம் வாசிக்கிறப்ப கரெக்டா வாசிக்கணும். அவளை விட்டு ஓடி போனால். கர்த்தருடைய தூதனானவர் அவளை வனாந்தரத்தில் சூருக்கு போகிற வழியில் அருகே இருக்கிற நீரூற்றண்டையிலே கண்டு, சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே, எங்கிருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று கேட்டார். அவள், நான் என் நாச்சார் ஆகிய சாராயை விட்டு ஓடி போகிறேன் என்றாள். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர், நீ உன் நாச்சியார் அண்டைக்கு திரும்பி போய் அவள் கையின் கீழ் அடங்கி இரு என்றார். ஆண்டவர் உங்களுக்கு சொல்ற வார்த்தை இதுதான் இன்னைக்கு. I don't need your help. You listen to what I say. போய் என்ன பண்ண சொன்னார் ஆண்டவரே? அடங்கி இரு. இன்னைக்கு பிரச்சனை வந்தா ஓடி போறது, பிரச்சனை வந்தா அப்படியே எஸ்கேப் ஆயிருது. ஐயோ என்னால ஹேண்டில் பண்ண முடியல. ஆண்டவர் சொல்றாரு, இல்லப்பா அடங்கி இரு, உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உன்னையும் உயர்த்துவேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வாசிங்க 10வது வசனம். பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன், அது பெருகி எண்ணி முடியாததாய் இருக்கும். என்னையா? இதைத்தான் ஆண்டவர் ஆபிரகாம்கிட்ட சொன்னார். ஆதியாகமம் 15வது அதிகாரம். இதைத்தான் ஆண்டவர் 5வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். சீக்கிரம். ஆதியாகமம் 15:5. சீக்கிரம். 15:5. அவனை வெளியில அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்கள் என்ன கூடுமோ அவைகளை எண்ணி என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி, இவ்வனமாய் உன் சந்ததி. இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? 10வது வசனம் 16வது அதிகாரத்துல 16:10. உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன், அது எண்ணி முடியாததுமாய். அவர் வாக்கு பண்ணதுல மாறவே மாட்டாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் சொன்ன வாக்கு தத்தம் நிறைவேறும். ஆமென் சொல்லுங்க. எவ்வளவு கஷ்டமோ, எவ்வளவு நஷ்டமோ, எவ்வளவு ஏமாற்றமோ, எவ்வளவு துன்பமோ, எவ்வளவு துக்கமோ, அவருடைய உடன்படிக்கை மாறாது. அவர் கொடுத்த வாக்கு தத்தங்களுக்கு நிச்சயமாகவே பதில் உண்டு. ஒரு ஆமென். இதைத்தாய ஆண்டவர் சொல்றாரு. ஆனா இந்த யார்கிட்ட சொல்றாரு? அடிமை பெண்ணாகிய ஆகார் இடத்துல. ஏன்? சாராய் விசுவாசிக்கவில்லை. சாராய்க்குள்ளே கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும் என்கிற ஒரு மனதில்லை. சோ ஆண்டவர் பண்ணிட்டார், உனக்கு கிடையாது, போ, இவளுக்கு தான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். Sometimes God will surprise us like that. ஆண்டவர் அப்படியே புதுசா செய்வார், நமக்கு புரியாது. ஆனா நிச்சயத்துல தான் உனக்கு விடுதலை கிடைக்கும். ஏன் தெரியுமா? நீ ஆண்டவர் மேல விசுவாசம் இருந்தா உனக்கு அது ஆசீர்வாதம் வரும். நீ ஆண்டவரை நம்பிக்கை இல்லைன்னா, யார் விசுவாசமா நம்பிக்கையா இருக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த ஆசீர்வாதம் வந்தே சேரும். ஆமென் சொல்ல மாட்டேங்கிறீங்க? வாசிங்க 11. பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, பின்பு கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, நீ கர்ப்பவதியாய் இருக்கிறாய், ஒரு குமாரனை பெறுவாய். அப்படின்னு இல்லை. ஆண்டவர் சொல்றார், நீங்க தீர்க்க தரிசனம் நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. இந்த வயித்துல குழந்தை இருக்கிறது தெரிஞ்ச ஆண்டவர் எதுக்கு ஆகார்ட்டுக்கு, நீ எங்கேருந்து வர, நீ எங்கே போற? வயித்துல குழந்தை ஆம்பளை பிள்ளைன்னு கூட ஆண்டவருக்கு தெரியும். ஆனா ஒரு கேள்வி ஏன் தெரியுமா கேட்டாரு? God was changing her destiny. சொல்ல மாட்டேங்கிறீங்க? அவருடைய முடிவை ஆண்டவர் மாற்றிட்டு இருந்தார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீ ஏன் ஓடி போற? இன்னைக்கு உனக்கு விடுதலை. ஆமென். உனக்கு நிச்சயமாகவே ஒரு விடுதலை உண்டு. நீ எதிர்பார்க்கிற முடிவு நிச்சயமாகவே உனக்கு வரும்.
நான் எதிர்பார்க்கல இது நடக்கும்னு, ஆனா ஆண்டவர் செஞ்சாருன்னா ஸ்தோத்திரம். நான் எங்க இருந்தேன், ஏன் இப்படி இந்த அளவுக்கு ஆண்டவர் வச்சிருக்கிறாரு, ஸ்தோத்திரம். அடிமை பெண்ணா இருந்தேன், கர்த்தர் என்னை ஆசீர்வாதம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீ கர்ப்பவதியாயிருக்கிறாய், ஒரு குமாரனை பெறுவாய், கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை ஸ்தோத்திரம். ஆபிரகாம் ஜெபிச்சான், கேட்டாரு. ஆகார் கண்ணீர் விட்டா, ஆண்டவர் கேட்டாரு. சாரா புலம்புனா, ஆண்டவர் நோக்கி ஜெபிக்கல. இதுதான் இங்க வித்தியாசம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆபிரகாம் கேட்டான், இவ ஆண்டவர் முன்னாடி அங்கலாய்த்தா. சாரா புலம்புனா, விசுவாசம் இல்லை. விசுவாசமே பிணியாளியை, உன் விசுவாசம் தான் உன் கற்பத்தை, உன் விசுவாசம் தான் உன் தடையை மாற்றும். உன் விசுவாசம் தான் உனக்கு முன்னேற்றத்தை தரும். உன் விசுவாசம் தான் உனக்கு வீட்டை கட்டி தரும். உன் விசுவாசம் தான் உனக்கு வேலையை தரும். உன் விசுவாசம் தான் உன் குடும்பத்தை ஆசீர்வதிக்கும். நீ ஆண்டவர் மேல விசுவாசமா இரு, கர்த்தர் உன் பிள்ளைகளையும் உன் சந்ததியும் ஆசீர்வதிப்பார். ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு. நீ உன் அங்கலாய்ப்பை நான் கண்டபடினாலே உனக்கு ஒரு ஆசீர்வாதம் தரேன். ஒரு ஆம்பளை பையன் வருவான், அவனுக்கு இஸ்மவேல் என்று. இது என்ன ஆகாரா நினைச்சதா? இன்னைக்கு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கான் இஸ்மவேலுங்கிறது வந்து ஆகார் கொடுத்த பேரு. யாரு கொடுத்தது? கரங்களை வைத்து சொல்லுங்க, கர்த்தாவே என் வாழ்க்கையின் மாற்றுகிறவர், என் வாழ்க்கையின் சூழ்நிலையை நீர் மாற்ற வந்திருக்கிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். வாசிங்க தொடர்ந்து. துஷ்ட மனுஷனாயிருப்பான், அவனுடைய கை எல்லாருக்கும் எல்லாருடைய கையும் அவனுக்கு விரோதமாகவும் இருக்கும், தன் சகோதரர் எல்லாருக்கும் எதிராக குடியிருப்பான் என்றார். ஓ ராபா, என்னது எல்லாருக்கும் எதிராக குடியிருப்பானா? என்ன ஏழையா இருப்பானா? இல்ல, ஈக்குவலா இருப்பான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி இருப்பானா? எப்படி இருப்பானா? கரங்களை வைத்து சொல்லுங்க. யார் எனக்கு விரோதமா இருந்தாலும் ஏசப்பா இருக்கிறதுனால எல்லாருக்கும் ஈக்குவலாகவும் மேலாகவும் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்து உயர்த்த வல்லவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வாசிங்க 13வது வசனம். அப்பொழுது அவன் என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன், என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோடு பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டார். ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த கிருபை சாராளுக்கு கிடைக்கலையா? ஆகாருக்கு கிடைச்சது. வீட்டை விட்டு போற ஆண்டவர் கேட்கிறார், எங்க போற, எங்கேருந்து வர? God is asking, what is your next move? என்ன பண்ண போற அடுத்து? தெரியல ஆண்டவரே, வீட்டில் ரொம்ப கஷ்டமா இருக்குது, என்னால் அங்கே வாழ முடியல ஆண்டவரே. ஆனால் ஏன் தெரியுமா ஆண்டவர் அந்த பிள்ளை அங்கே அனுப்புனாரு? அந்த குழந்தையை பெற்றெடுக்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். குழந்தை பெற்றெடுத்ததுக்கு அப்புறமும் ஒரு நாள் திரும்ப வெளியில போயிட்டாங்க. ஆண்டவருக்கு தெரியும் நீ எங்க குழந்தைய வைக்கணும், அங்கதான் வைப்பார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எந்த சீசன்ல நீ எங்க இருக்கணுமோ அந்த இடத்துல தான் ஆண்டவர் உன்னை வைப்பார். ஆமென் சொல்லுங்க. அவர் எல்லாவற்றையும் ஏற்ற காலத்திலே நேர்த்தியாய் செய்கிற தகப்பன் அவர். ஆமென் சொல்லுங்க. அந்த பொண்ணு கர்ப்பவதியா ரோட்டுக்கு போக கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர், நீ வாமா, நல்ல இடத்துல பிள்ளை பேர் நடக்கும். ஆனா அவன் பிள்ளை வளர்ந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு பிள்ளையை கொடுப்பேன், அதுக்கப்புறம் ஒரு நாள் அவங்க அனுப்புவாங்க, அப்பொழுதும் உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். ஆபிரகாமோடு பண்ணின அதே உடன்படிக்கையின் ஆசீர்வாதத்தினால உன்னையும் உன்னுடைய மகனையும் ஆசீர்வதிப்பேன். இத சொன்னது யார் தெரியுமா? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் யெகோவா என்னும் நாமம் கொண்டவர். ஆமென். எனக்கு எங்க போறது? அப்ப சொல்றாரு, என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன். எப்ப தெரியுமா? You will see God through your suffering. ஆமென் சொல்லுங்க. You will see God in the midst of your pain. ஆமென் சொல்லுங்க. உன் கஷ்டத்தின் நடுவிலும் அவமானத்தின் நடுவிலும் கண்ணீர்களின் நடுவிலும் நீ கர்த்தரை காண முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீ நினைக்கிற ஆண்டவரை எடுத்து போடு. ஆண்டவர் சொல்றாரு, நான் எங்க எடுத்து போறது? நான் உன் கூட தானே இருக்கிறேன்.
நீ தான் நினைக்கிற நான் இல்லைன்னு. உன் கண்ணீர் மத்தியில நான் தான் இருக்கிறேன். உன் கவலை மத்தியில உன் கூட இருக்கிறேன். உன் கஷ்டத்தின் நடுவில் நான் தான் உன்னை கூட இருக்கிறேன். சொன்னார் பாரு, என்னை காண்பவரை நானும் கண்டேன் என் விடத்திலே என்று சொல்லி தன்னோடு பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று. இதுதான் எனக்கு புரியவே இல்லை இன்ன வரைக்கும். நானும் பைபிள் காலேஜ் டிகிரிலாம் படிச்சுக்கிறேன். ஆனால் இன்ன வரைக்கும் எனக்கு புரியல. என்னையா ஒரு அடிமை பெண்ணுன்றாங்க, வீட்டை விட்டு துரத்தப்பட்ட ஒரு பொண்ணு, கஷ்டத்துலையும் நஷ்டத்துலையும் இருக்கிற பொண்ணு, அவமானத்துக்குள்ள நடந்து போகிற ஒரு பர்சன், அவ ஆண்டவருக்கு பேரிட்டாளா? உன் தலையெழுத்தையே மாற்ற வல்லவர் அவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உன்னை வேணா ஏளனமான பேர் சொல்லி கூப்பிடலாம், ஆனா ஆண்டவருடைய நாமத்தை கொடுத்தவள் அவள். ஆமென் சொல்லுங்க. எப்படி தெரியுமா? என்னை காண்கிற எல் ரோயி. யார் அவர் பேரு? அந்த பேர் யார் தெரியுமா கொடுத்தா? சொல்லுங்க. உன் வாழ்க்கையின் சூழ்நிலை மாறும் பொழுது உன் சாட்சியின் மூலமாக நீ சொல்லுவ, அவர் என்னை கண் என் சூழ்நிலையை மாற்றினார், எனக்கு விடுதலை ஆண்டவர் தந்தார், என் அவமானத்தை ஆண்டவர் மாற்றி கொடுத்தார், என் சூழ்நிலை எல்லாம் மாற்றியா, என் கர்த்தர் எனக்கு வந்து உதவி செஞ்சுட்டாரு, என் கண்ணீருக்கு ஒரு பதில் கொடுத்துட்டாரு. எத்தனை ராத்திரி நீ கண்ணீர் விட்டுருப்ப, எல்லா கண்ணீருக்கும் ஆண்டவர் பதில் கொடுப்பார். ஒரு ஆமென் சத்தமா சொல்லுங்க. சொன்னார், நீர் என்னை காண்கிற தேவன் என்று அவள் பெயரிட்டாள். வாசிங்க அப்படியே 14வது வசனம். ஆகையால் அந்த துறவு பெயர் லகரோயி எனப்பட்டது. என்ன பேரு? லகாய்ரோயி. லகாய்ரோயி என்னப்பட்டது. அது காதேசத்துக்கும் பாரேத்துக்கும் நடுவே இருந்தது. அடுத்த வசனம். ஆகார் ஆபிரகாமுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். ஆபிரகாம் ஆகார் பெற்ற தன் குமாரனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிட்டார். ஏன் தெரியுமா? போய் சொல்லிட்டா. ஆண்டவர் சொன்னாரு, என் வயிற்றுல வளர்றது ஒரு ஆம்பளை பிள்ளை, அந்த பிள்ளைக்கு இந்த பேர் தான் வைக்கணும்னு ஆண்டவர் சொன்னாரு. நீ எவ்வளவு பெரிய ஊழியக்காரன் இருந்தாலும் ஆண்டவர் சொன்னதை செய்யணும். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். சோ வசனம் என்ன தெரியுமா சொல்லுது? ஆகார் ஆபிரகாமுக்கு குமாரனை பெற்றாள். She was a submissive wife to Abraham, whereas Sarai was not a submissive wife. தமிழ்ல நல்லா தெளிவா சொல்றேன், கேட்டுக்கோங்க. சாராள் சண்டை போறவளா, அவனை கேள்வி கேட்கிறவா, ஆண்டவர் நியாயம் செய்யட்டும் உனக்கு எனக்கு நடுவுலன்னு சொல்லி நின்னா. ஆனா இங்க ஆகார் அப்படியே போய் தாழ்மையோடு பணிந்து கொண்டதுனால ஆபிரகாமுக்கு குமாரனை. இன்னைக்கு நான் பிள்ளை பேக்கிறத பத்தி பேசல, உங்க வாழ்க்கை டெஸ்டினி ஆண்டவர் மாற்ற போறாரு. இன்னைக்கு எதை பத்தி தெரியுமா பேசுறோம்? நம்ம உன் வாழ்க்கையின் சூழ்நிலை மாறப்போகுது, உன் வாழ்க்கையில் அவமானம் மாறப்போகுது. ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஒருத்தவங்க சண்டை போட்டே இருக்கிறாங்க, இன்னொருத்தவங்க தாழ்மையா இருக்கிறாங்க. ஆண்டவர் பெருமை உள்ளவனுக்கு ஆண்டவர் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவனுக்கு ஆண்டவர் கிருபையை. இன்னைக்கு ஆண்டவனுக்கு கிருபை கொடுக்க போகிறார். கரங்களை அப்படியே வானத்துக்கு நேராக உயர்த்தி ஷிகாராலா ராதாலா ரபா ரபா. ஓ வாட் கீ ஆர் யூ பிளேயிங்? 2 அழகான முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல சரே அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர்
மேபி நினைச்சிட்டு இருக்கிற எனக்கு ஆல்ரெடி டைவர்ஸ் ஆயிடுச்சு, அடுத்து என் வாழ்க்கை என்ன நடக்க போகுது நீ நினைக்கிறியா? ஆகாருக்கு உதவி செய்த கர்த்தர் உனக்கும் உதவி செய்வார். நிறைய ஏமாற்றம் ஆயிடுச்சு, நான் நம்புனேன், இன்னைக்கு ஒண்ணுமே இல்லாம நடுத்தருல வந்துட்டேன். ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு நான் விடுதலையை தருவேன். நெக்ஸ்ட் வர்ஸ். பாருங்க, ஆகார என்ன பண்ணிட்டாங்க? தூக்கி எரிஞ்சிட்டாங்க. ஆனா ஆண்டவர் அவளை தான் தேடி போனார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். யாரு உன்னைய உதாசீனப்படுத்தினாங்களோ அங்கதான் ஆண்டவர் தேடி வருவார். ஜஸ்ட் ப்ளே ஆமென். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேஸ். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்லுங்க. தூக்கி எறியப்பட்ட என்னை ஆண்டவரே சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, உம்மழகான கண்கள், உம்மழகான கண்கள் கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஒன்றுமில்லா என்னை உம் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, ஒன்றுமில்லா ஸ்தோத்திரம் உம் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, உம் அழகான என்னை கண்டதாலே முடிந்ததென்று உயிர் வாழ்கின்றேன். உம் அழகான ஸ்தோத்திரம் ஆண்டவரே, முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு என்னோடு உடன்படிக்கை செய்கிறார். கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தாவே, ஆகாரை கண்ட கர்த்தர் என்னுடைய சூழ்நிலையும் பாருங்க, என் வாழ்க்கையில் ஒரு விடுதலை தாங்க ஆண்டவரே. என்னுடைய கஷ்டத்திற்கு ஒரு நோக்கம் உண்டு, என்னுடைய அவமானத்திற்கு ஒரு நோக்கம் உண்டு, நான் போகிற இந்த நிந்தையுள்ள பாதைக்கு ஒரு நோக்கம் உண்டு. கர்த்தர் ஏற்ற நேரத்தில் எனக்கு விடுதலை தாங்க. குழந்தையை கொடுத்த கர்த்தர் திருமணம் பண்ண மாட்டாரா? பண்ணி தருவார். இந்த நாள் வரை உன்னை நடத்தின கர்த்தர் இனிமேல் உன்னை நடத்த மாட்டாரா? நிச்சயமாவே என் அப்பா நடத்துவார். நீ ஏன் கவலைப்படுற? பாகில தெரிந்து அப்படியே ஒரு நிமிஷம் ஜெபிக்கலாம். பரவாயில்ல, ஜெபிக்கலாம், ஜெபிக்கலாம், ஜெபிக்கலாம். ஷிட்டரல ரபா 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 ரஹ ரபல ரபா ரபு ஷிட்டரு ஷிட்டலபா. ஆதியாகமம் 21வது அதிகாரம் 13வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். சீக்கிரம் ஜெபிக்க போறோம். அடிமை பெண்ணின் மகனும் உன் வித்தாய் இருக்கிறபடியால் அவனை ஒரு ஜாதியாக்குவேன். யாரையா சொன்னது? யார் சொன்னது சொல்லுங்க? கர்த்தர் சொன்னார். 20வது வசனம் வாசிங்க. தேவன் பிள்ளையுடனே இருந்தான். அவன் வளர்ந்து வனாந்திரத்திலே குடியிருந்து வில்வித்தையிலே வல்லவனானான். ஏசப்பா ஒரு நாளும் கைவிட மாட்டார். ஆபிரகாம் இல்லாம வளர்ந்தான், ஆனா ஆபிரகாமுடைய தேவன் அவனை வளர்த்தார். ஆமென் சொல்லு. இன்னைக்கு உன் பிள்ளைக்கு அப்பா இல்லாம இருக்கலாம், ஆனா அம்மா இல்லாம இருக்கலாம்.
பரம தகப்பன் அவர் இருக்கிறார். அவர் வளர்த்து கொடுப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் தான் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிற கர்த்தர். கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தலாம். மார்போடு அணைப்பாரே, மார்போடு அணைப்பாரே, உன் மன கவலை தீர்ப்பாரே. ஒரு தாய் தேற்றுவது போ என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போ என் நேசர் ஒரு நாளும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. ஒரு போதும் ஆண்டவரே, ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. ஒரு தாய் தேற்றுவது போ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய அவமானத்திற்கு ஒரு முடிவு உண்டு. அந்த முடிவு இன்று வந்திருக்கிறது. Some of you are thinking for your future. எதிர்காலம். இன்னைக்கு ஆண்டவர் உன் டெஸ்டினியை மாற்றேன்னு சொல்றாரு. உன் எதிர்காலத்தை நல்லது முடிவாய் கொடுக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். விசுவாசிக்கிறவங்க ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். உன் கண்ணீருக்கு பதில் கொடுத்திருக்கிறேன்னு சொல்றாரு. எதுக்கு ஆண்டவர் இதை பேச சொன்னார் எனக்கு தெரியல. நான் ஆகார பத்தியே பேசல, நான் யோபு பத்தி பேசலாம்னு நினைச்சேன். ஆனா ஆண்டவர் மாற்றினார். அவருக்கு தெரியும் எதை பத்தி இன்னைக்கு பேசணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் செஞ்சிட்டாரு. நிச்சயமா ஆண்டவர் உனக்கு விடுதலை தருவார். எத்தனை பேர் விசுவாசிங்க விடுதலை தந்திருக்கிறார்? I believe God has changed the direction of your life. I believe God has changed the destiny today. ஆண்டவர் எல்லாருக்கும் ஒரு நல்ல எதிர்காலத்தை நல்ல முடிவையும் கொடுத்திருக்கிறார் என்று. ஆண்டவரே, வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நம்முடைய வல்ல விலகாத கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். ராஜாவே, நீர் வந்தால் சூழ்நிலை மாறும். ஆண்டவரே, நீர் வந்தால் சூழ்நிலை மாறிடுச்சு. அன்னைக்கு ஆகாருடைய சூழ்நிலை மாறிடுச்சு. எங்க போவேன்னு தெரியாம இருந்தா ஆண்டவர் வழியை திறந்தார். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன நடக்கும்னு தெரியாம இருந்தா சூழ்நிலையை மாற்றி கொடுத்தார். எல்ரோயி, அவளை கண்ட கர்த்தர் உன்னையும் கண்டிருக்கிறார். அவள் கண்ணீரை துடைத்த கர்த்தர் உன் கண்ணீரையும் துடைத்திருக்கிறார். அவருடைய அவமானத்தை மாற்றின கர்த்தர் உன் அவமானத்தை மாற்றியிருக்கிறார். அவருடைய ஏமாற்றத்தை மாற்றின கர்த்தர் உன் ஏமாற்றத்தையும் இந்த நாளிலே மாற்றி இருக்கிறார். ஆண்டவரே, நீர் எங்கள் மத்தியில வந்ததுக்காக ஸ்தோத்திரம். இடைப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். வாக்குத்தத்தம் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். சுகத்தை தந்ததற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்றாரு, உங்க பிள்ளைகளை குறித்து கவலைப்படாதீங்க. உன் பிள்ளைய குறித்து கவலைப்படாதுன்னு ஆண்டவர் சொல்றாரு.
ஒரு 3 பேருக்கு இந்த கவலை இருக்குது. ஆண்டவர் சொல்றாரு, உங்க பிள்ளைகளை குறித்து கவலைப்படாதீங்க. இஸ்மவேலை ஆசீர்வதித்த நான் உன்னையும் ஆசீர்வதிப்பேன். இஸ்மவேலை ஆசீர்வதித்த நான் உன் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பேன். ஈசாக்கை ஆசீர்வதித்த நான் உன்னையும் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். 2வது ஆண்டவர் சொல்றாரு, நீ எங்க ஓடி போவானா இரு, அங்கதான் ஆண்டவர் அற்புதம் செய்ய போறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீ இருக்கிற இடத்துல தான் ஆண்டவர் சொல்றார், நின்று உனக்கு விடுதலை தரப்போகிறார். ஆமென் சொல்லுங்க. நீ கஷ்டத்தின் நடுவுல நின்று அவருடைய பெரிய அற்புதத்தின் கரத்தை பார்க்க போற. பாப்பே இயேசுவின் நாமத்தினால பார்க்க போகிறோம். ஆண்டவர் சொல்றாரு, இன்னும் முடியல, கைவிடாத, நான் அற்புதத்தை செய்ய போகிறேன். என்ன தெரியுமா அற்புதம்? அவளுக்கு சொன்னாரு, ஒரு பையன் போ, உனக்கு ஒரு நல்ல வார்த்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. உன் எதிர்காலம் என் கையிலே இருக்கிறது. நீ விசுவாசி, பெரிய காரியங்களை காண்பாய். கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி ஆண்டவரே கேட்ட வார்த்தைக்காக நன்றி சொல்லுங்க. வாயில திறந்து சொல்லுங்க, ஸ்தோத்திரம். நான் டைரக்டா தீர்க்க தரிசனம் சொல்ல முடியும். ஆனா நீ ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கலன்னா அந்த வார்த்தை உன் வாழ்க்கையில நிறைவேறாது. நல்லா கேட்டுக்கோ. ஆபிரகாமோடு பேசின கர்த்தர் சாராளோடு பேசியிருந்தார். ஆனா சாரா விசுவாசிக்கல. நீ விசுவாசாதான் மேன்மையை காண்ப, விசுவாசிச்சாதான் உனக்கு ஆசீர்வாதம். இன்னைக்கு ஆண்டவர் மேல நம்பிக்கை முடிஞ்சிச்சு நினைக்கிறேன், முடியல. ஆண்டவர் புதிய காரியத்தை செய்வார், செய்து விட்டார், செய்து கொண்டே இருப்பார் இயேசுவின் நாமத்தினால. கேலேபோக்கு ஷண்டராதியங்கரலரபா ஓரபா ஷிரஹரியந்தலஹரபா. ஆண்டவரே, வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் சியோனில் இருந்து உம்முடைய வலது கரத்தை உயர்த்தி ஆசீர்வதிக்கட்டும். ஆண்டவரே, ஏமாற்றம் இருக்கக்கூடாது. ஜெனிஃபர், கர்த்தர் உனக்கு ஆசீர்வாதம் கொடுப்பார். மகளே குளோரி, கர்த்தர் உனக்கு ஆசீர்வாதம் கொடுப்பார். ஆஷா, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். எஸ்தர், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ரூத், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். துளசி, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். சந்தியா, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். மதன், ஆசீர்வாதம் உண்டு. ஓ ராசா, ரஞ்சிதா, ஆசீர்வாதம் உண்டு. என் கர்த்தர் செய்வார், கர்த்தர் செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ரீட்டா சிஸ்டர், உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டு. கவிதா சிஸ்டர், ஆசீர்வாதம் உண்டு. மகள் அஞ்சலி, உன் கண்ணீரை கர்த்தர் கேட்டு இருக்கிறார். நிச்சயமாகவே விடுதலை உண்டு, விடுதலை உண்டு, விடுதலை உண்டு. ஸ்தோத்திரம். அனி சிஸ்டர், உங்க கண்ணீருக்கு பதிலை கர்த்தர் கொடுக்கிறார். ஓ ரபா ஹஷதல ரபா நிஹிலத யங்கரபல ஷதா. ஒரு மாற்றத்தை கர்த்தர் கொண்டு வருகிறார். ஒரு மாற்றத்தை கர்த்தர் கொண்டு வருகிறார். ஓ செபிங்க, அப்படியே செபிங்க. இன்னும் 2 நிமிஷம் நான் முடிக்கலாம்னு நினைச்சேன், ஆனா ஆண்டவர் விடல. செபிங்க, பரவாயில்ல, செபிங்க. இன்னைக்கு யாரோடையும் நான் இண்டிவிஜுவலா ஷோ பண்ண மாட்டேன். 2 ஃபேமிலி தான் மீட் பண்ண போகிறேன் அடுத்த வாரம். ஆனா இன்னைக்கு நம்ம ஆண்டவரை நோக்கி செபிப்போம். ஷிகலதரபா ரிஹிதிரியாந்தரபா. ஒரு பெரிய மாற்றம், ஒரு பெரிய விடுதலை கர்த்தர் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். ஸ்தோத்திரம். You can call the worship team junior. கர்த்தர் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். வரட்டும், வரட்டும், வரட்டும். கர்த்தர் விடுதலை தருகிறார். ஆமென் சொல்லுங்க. ஓ ரஹபா ஷுதுலுரோதாரியங்கரபா. ஓ அசைவாடுதல், கர்த்தர் அசைவாடுதல் இருக்கிறது. இன்னைக்கு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ப்ளீஸ் கம். ஓ ரபா ஷதல ரகதியந்தரபா. Oh, I believe there is a miracle that's going to take place in your life this week. இந்த வாரத்துல ஒரு அற்புதம் நடக்க போகுது கர்த்தர் சொல்லுகிறாரு. இந்த வாரத்துல அற்புதம் நடக்க போகுதுன்னு கர்த்தர் சொல்லுறாரு. மாற்றம் வரும் ஐயா, மாற்றம் வரும். புதன்கிழமைக்குள்ள கர்த்தர் செய்யறேன்னு சொல்லியிருக்கிறாரு. நீ எதிர்பார்த்திருக்கிற காரியத்தை உன் காதுகள் கேட்கும், ஆனா உன் கண்ணால நம்ப முடியாது. என் கர்த்தர் செய்து தருவேன் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு ஆண்டவர் செய்யறேன்னு சொல்லி இருக்கிறாரு. ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த வாரத்துல இன்னொன்னு தீர்க்க தரிசனமா சொல்லிட்டா, 29ஆம் வருவதற்கு முன்பாக நீ நடக்க வேண்டும் என்று சொல்லுகிற காரியத்தை நோக்கி நீ ஜெபிக்கிற ஆண்டவர் அதற்குள்ளாய் உன்னை நடத்துவேன் என்று சொல்லுகிறார். 29ஆம் தேதி அற்புதம் செய்யறேன்னு சொல்லி இருக்கிறார். எனக்கு இன்னைக்கு ஆண்டவர் செய்வாரு. பாஸ்டர் எப்படி அது முடியும்? ஆண்டவர்
ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவனுக்கு நீதியா எண்ணினார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணினார், உன் சந்ததிக்கு கொடுப்பேன்னு சொன்னார். ஒண்ணுமே குழந்தையே இல்லாதப்ப அவர் எதிர்காலத்தை குறித்து பேசினார். வாயை திறந்து உன் எதிர்காலத்தை தீர்க்க தரிசனமா பேசி பார்க்கலாம். வாய்களை திறந்து ஸ்பீக் இன்டு யுவர் ஃபியூச்சர். வாயை திறந்து ஜெபிங்க. உன் எதிர்காலத்தை குறித்து பேசுங்க. நான் நல்லா இருப்பேன், என் பிள்ளைகளுக்கு கல்யாணம் நடக்கும், என் பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கும், எனக்கு பேர பிள்ளைகளை கர்த்தர் கொடுப்பாரு, என் கர்த்தர் என்னை செட்டில் பண்ணி கொடுப்பாரு, எனக்கு கர்த்தர் சுகத்தை கொடுப்பாரு, எனக்கு கர்த்தர் சமாதானத்தை கொடுப்பாரு, எல்லா போராட்டமும் மறையும். ஐயா வாயை திறந்து ஜெபி. இன்னைக்கு என் கர்த்தர் உன்னை ஜெபிக்க சொல்றாரு. விசுவாசத்திலே ஜெபி. ஆபிரகாமை போல ஜெபி. ஆபிரகாமை போல ஜெபி. ஆகாரை போல கர்த்தரோடு பேசு. கர்த்தர் உனக்கு விடுதலையை தருவார். கர்த்தர் உனக்கு விடுதலையை தருவார். லே ரபா ஷோட்டோ ரதால்யாங்கெத்தெலெபோ. ஆண்டவரே நீங்க செய்ய போறதுக்காக ஸ்தோத்திரம். எத்தனை பேர் விசுவாசம் ஆண்டவர் செஞ்சுட்டாரு? போன வாரம் ஒரு ஐயா வந்தார். ஐயா இந்த சர்ச்சுக்கு வந்த அப்புறம் நான் ஜெபிச்சிட்டு இருந்தேன், கர்த்தர் எனக்கு ஒரு கார் வாங்க உதவி செஞ்சாரு. நான் சொன்னேன், இது வெறும் தொடக்கம்தான். ஆசீர்வாதத்தின் என்னது கார் முக்கியம் இல்லையா, அவருடைய விசுவாசத்தை கர்த்தர் அங்கீகரித்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு ஆமேன் சத்தமா சொல்லுங்க. ஐயோ என்னால முடியலையே, நான் பலவீனத்தோடு வந்தேன், 3 மாசத்துக்கு முடி என்னால உட்கார முடியல. ஞானஸ்தானம் எடுத்து ஆண்டவர் சமூகத்தில் நிக்கிற கர்த்தர் செய்திருக்கிறார். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் தெரியுமா? அந்த விசுவாசம் தான் ஆண்டவர் பார்க்கிறார். ஐயா அவர்களுக்கு இருந்த விசுவாசம் எல்லாருக்கும் கொடுக்கப்படட்டும். உங்க எல்லாருக்கும் அந்த விசுவாசத்தை கர்த்தர் தரட்டும். கரங்களை ஒரு விசை உயர்த்தி ஒரு அஷாத்தலரபா மாற்றி தாருங்க ஆண்டவரே. சூழ்நிலையை மாற்றி தாருங்க ஆண்டவரே. சூழ்நிலையை மாற்றி தாருங்க. அவிசுவாசத்தை எடுத்து போடுங்க தகப்பனே. எடுத்து போடுங்க தகப்பனே. நிஹேலா ஷதரஹரபா ஹோரபாபா ஷோட்டோலரபா. You can have Larvin come, you can play, come. Sonia, let them come. You can just start playing. Then we'll go into the other service like that. Another 5 minutes. Thank you, Jesus. Chevika, come. Shila hadoryankara balada. எத்தனை பேர் விசுவாசி ஆண்டவர் நமக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார். ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். Hallelujah, hallelujah, hallelujah. கரம் பிடித்து நடத்துவார். நிச்சயமாகவே முடிவு உண்டு ஐயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கரம் பிடித்து நடத்துவார். கண்மலை மேல் நிறுத்துவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Hallelujah. Hallelujah. Hallelujah.
ஹalleluya. ஆண்டவர் பெரிய காரியத்தை நம்ம மத்தியில செய்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எனக்கு என்ன இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாருன்னா, யாருக்கு நடக்கும்னு மக்கள் நம்பினாங்களோ அவங்களுக்கு நடக்காது. இன்னைக்கு தெளிவா சொல்றாரு. யாரை எதிர்பார்க்க அது நீங்க தான், உங்க வாழ்க்கையில தான் அதை செய்வேன் ஆண்டவர் சொல்றார். நான் தகுதியே இல்லாதவன் நீ சொல்றியா? தகுதிப்படுத்தி இருக்கிறார். யாருமே சேர்க்கலையா? அவர் உன்னை சேர்த்திருக்கிறார். ஆண்டவர் தான் இன்னைக்கு தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கிறார். அவனையும் பெரிய ஜாதியாய் மாற்றுவேன். அவனோடு கர்த்தர். ஒரு வார்த்தையோடு போங்க. God is with you. The God who saw Hagar, the God who was with Ishmael is with you. ஆகாரை கண்ட கர்த்தர் உங்களையும் கண்டிருக்கிறார். இஸ்மவேலோடு இருந்த கர்த்தர் உங்களோடும் இருக்கிறார். அவனுக்கு பேர் கொடுத்தது யார் தெரியுமா? கர்த்தர். நீ வேணா இந்து குடும்பத்திலேருந்து வந்திருக்கலாம், முஸ்லிம் குடும்பத்திலேருந்து வந்திருக்கலாம், கத்தோலிக்க மதத்திலேருந்து வந்திருக்கலாம். உனக்கு பேரு கொடுத்தவர் அவர். ஆமென் சொல்லுங்க. அவர் உன்னை அழைத்து உன்னை பெருமைப்படுத்த, உன் பேரை உறுதிப்படுத்த கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். ஒரே ஒரு வார்த்தை சொல்லி முடிக்கலாம். ஈசாக்கின் காலத்துல நல்லா கேட்டுக்கோங்க, இஸ்மவேலுக்கும் ஈசாக்குக்கும் சண்டை இல்லை. பின்னாடி வருகிற சந்ததியில தான் சண்டை வந்துச்சு. ஆபிரகாமுக்கும் லோத்துக்கும் சண்டை இல்லை, கூட சண்டை. ஆண்டவர் தீர்க்க தரிசனமா சொல்றாரு, உன் சுற்றி இருக்கிற மக்கள் ஏற்பட்ட அவமானத்தினாலும் நிந்தையாலும் இழப்பினாலும் நீ படுகிற கஷ்டத்திற்கு ஒரு மாற்றத்தை நான் கொண்டு வந்து தருவேன். விசுவாசிக்கிறவர் ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் சொல்றாரு, மாற்றி தரேன்னு சொல்றாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? செய்வார்னு சொல்றவங்க ஆமென் சொல்லுங்க. கரங்களை வானத்துக்கு நேராக வைத்து, கர்த்தாவே கேட்ட ஒவ்வொரு வார்த்தையின்படி உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். வந்த ஒவ்வொரு பிள்ளைகளை ஏமாற்றத்தோடு அனுப்பாதபடி வாக்குத்தத்தத்தோடு அனுப்பி புது உடன்படிக்கையோடு அவர்களை உறுதி செய்து, கர்த்தர் நீ சொன்ன எல்லா காரியங்களும் நம்மோடு இருப்பதாக. சத்தம் ஒரு ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவர்